ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு டின்னர் vlog பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டின்னர்னா பொங்கல் தான் செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளந்தோமோ அந்த டம்ளர்லையே 6 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி கொதி வரட்டும். இது வரைக்கும் நம்ம இஞ்சி தோல் சீவி வச்சுக்கலாம், இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வேணால் முந்திரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம். சைட் பை சைடு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பொங்கலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொதி வந்துச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் போட்டு சின்னதில் வச்சிடலாம். கேஸ் சின்னதுலேயே வச்சுருங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வரும். என் ஹஸ்பண்டுக்கு குக்கரில் செஞ்சால் பிடிக்கவே பிடிக்காது. ஆறிப்போனால் அது ஒரு மாதிரி கெட்டியாயிடும். இதுவும் கெட்டி ஆகும் ஆறிப்போனால். பட் இது அந்த அளவுக்கு ஆகாது. குக்கரில் இருக்கிற அளவுக்கு, குக்கரில் செஞ்சால் எப்படி ரொம்ப இறுகிக்குமோ அந்த அளவுக்கு வராது. அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி சைடில் அரைச்சிக்கலாம். அந்த சைடிஷ் வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறேன். வேர்க்கடலை தோல் இது பண்ணது வேர்க்கடலை தோல் எடுத்து வேர்க்கடலை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு தோல் எடுத்துக்கோங்க. அது உடச்சக்கடலை கொஞ்சம் போடுறேன். இன்றைக்கி எனக்கு தேங்காய் இல்லாதனால உடச்சக்கடலை போடுறேன். ஒரு பிடி உடச்சக்கடலை, 2 மிளகா. உங்களுக்கு வேணுன்னா காரத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகா வச்சுக்கலாம். நான் பசங்க சாப்பிட்ணும், அதனால் கம்மியாக மிளகா வச்சுக்கிறேன். 2 மிளகா, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு. இதில் வேணுன்னா ஒரு பிடி கருவேப்பிலை கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு சட்னிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம், தாளிச்சிக்கலாம் சட்னிக்கு. இப்போ சின்னதில் வச்சுருந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலில் தாளித்து நெய் ஊற்றி இஞ்சி, மிளகு வெடித்ததும் சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கி பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு பொங்கலும் வேர்க்கடலை சட்னியும். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள்.